இன்றைக்கி ரத யாத்திரை பூரியில் நடக்கிறது. அது சம்மந்தமாக வாட்ஸ்அப்பில் வந்த கட்டுரையாக எனக்கு பிடிச்சதுனால உங்களுக்கு இந்த வீடியோ. சிவஸ்தலங்களை அடுத்து விஷ்ணு கோயில்களே நம் நாட்டில் அதிகம் இருக்குது. இந்த விஷ்ணு ஸ்தலங்களில் மகாவிஷ்ணு தனியாகவோ இல்லாட்டி மனைவி மகாலட்சுமி சகிதமாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஒரிசா மாநிலத்தில் வந்துள்ள பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வித்தியாசமான ஒரு கூட்டணியில் காட்சியளிக்கிறாரு. அண்ணன் பல்ராம மற்றும் தங்க சுபத்ராவோடு தான் இங்கே காட்சி தருவார். உலகில் ஒரு முக்கியமான திருவிழா இது பூரி ரத யாத்திரை. கிபி 1200ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் இந்தியாவின் 4 முக்கிய புனித ஸ்தலங்களில் ஒன்று. வடக்கே பத்ரிநாத், தெற்கே ராமேஸ்வரம், மேற்கே துவாரகநாத் போல் கிழக்கே ஜெகநாத் பூரி தான். மகாமகம், கும்பமேளா, மதுரை கல்யாண திருவிழா, திருவாரூர் தேர் திருவிழா, மைசூர் தசரான்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு முக்கியமான திருவிழா இருக்கிறது மாதிரி பூரியில் ரத யாத்திரை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அரைகுறை விக்கிரகங்கள் தான். ஆனால் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த ஆலயத்தில் உள்ள விக்கிரகங்கள் அரைகுறையாக வடிவமைப்பட்டதே போல் இருக்கும். உண்மையிலே பாதியில் வடிவமைப்பட்டது இருக்கிறது தான். இதுக்கு ஒரு புராண கதை உண்டு. சத்தியயுகத்தில் இந்திரத்யும்னன்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தன். ஒரு நாள் அவனுக்கு ஒரு அசரீரி கேட்டது. அதன் வாக்குப்படி அவனுக்கு நதியில் ஒரு மரக்கட்டை கிடச்சிது. அசரீரி சொன்னபடி அதில் விக்கிரகம் அமைக்கிறதுக்கு சரியான சிற்பி தான் கிடைக்கல. இப்போ இருக்கும்போது ஒரு நாள் ஒரு முதியவர் தன்னால் அந்த சிலைகளை வடிவச்சு கொடுக்க முடியும்னு முன் வந்தார். பூட்டி அறையில் தான் நான் சிலைகளை வடிவமைப்பேன் அப்படின்னு சொன்னவர். அதுக்கு 21 டேஸ் ஆகும். ஆனால் அது வரைக்கும் அந்த கதவை யாரும் திறக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போட்டார். மன்னனும் அதுக்கு ஒத்துண்டு அந்த அறையை ஒதுக்கி கொடுத்தாரு. நாட்கள் மெதுவாக நடந்துன்னு அப்புறம் கிழவரும் மும்முரம் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இந்த நிலையில் ராணி குண்டிச்சா தேவின்ற எங்கள் ஒய்ஃபு அவங்க பொறுமையாக இருக்க முடியல. கெடு முடியறதுக்கு 6 நாளுக்கு முன்னாடி, அதாவது 15 நாட்கள்லேயே கதவை திறக்கும்படி அவர் வற்புறுத்தினார். அப்போ மன்னரும் சரின்னு வற்புறுத்தல் தாங்க முடியாமல் கதவை திறக்கும்படி உத்தரவிட்டார். ஆனால் அங்கே பார்த்தா அரைகுறையாக வடிவமைக்கப்பட்ட சிலைகள் தான் இருந்தன. மன்னனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போது அவருக்கு ஒரு அசரீர் கேட்டது. அந்த அரைகுறை சிலைகளையே வச்சு பிரதிஷ்டை செஞ்சு பூஜிக்குமாறு அந்த அசரீரை சொல்ல, அப்புறம் மன்னனும் அதை மாதிரியே செஞ்சார். அந்த அரைகுறை உருவங்கள் தான் இப்போ நம்ம பூரியில் சேவிக்கிற திருவுருவங்கள். பிரமிப்பு ஏற்படுத்தும் மகா பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்குது இந்த பூரி ஜெகநாதர் கோயில். மொத்தம் 4 பிரம்மாண்டமான வாசல் இருக்குது. இந்த கோயிலோட சுற்றுச்சுவர்கள் கோபுரமுமே 192 அடி உயரம். விரிய வைக்கும் உதாரணங்களாக இருக்கின்றது. ஆலயத்துக்குள்ளே போனீங்கன்னா 120 சன்னதி இருக்குது. ஆலயத்தை சுற்றி பார்க்கவே சுமார் 2 hours மேலே ஆகிடும். இங்கே ஜெகநாதருக்கு தினமும் 64 வகை உபச்சாரங்கள் நடைபெறுகின்றன. விதவிதமான அலங்காரங்களை செஞ்சு பார்த்து மகிழ்ந்து போகிறாங்க. மேலும் பிரசாதங்கள் பற்றி இங்கே குறிப்பிட்டே ஆகணும். இந்த ஆலயம் மிகப்பெரிய சமையலறை கொண்டது. 24 அடுப்புகள், 600 சமையற்காரங்களும் ஒன்றிணைஞ்சு அந்த உணவு சமைக்கிறத பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி. தினசாக பிரம்மாண்டமான அளவில் தயாராகும் இந்த பிரசாதங்களை மகா பிரசாதம்னு அழைக்கின்றனர். அதிலும் இன்றைக்கி வரைக்கும் மண் பாத்திரங்களே உபயோகித்து அதை சமைக்கிறாங்க. மோட்ச பதவி வேண்டுமா, கர்ப்பகத்தில் அண்ணன் தங்கை சகிதமாக ஸ்ரீ கிருஷ்ணர் சேவிச்சிங்கன்னா போகிறோம். இப்படி கண்கவர் அலங்காரத்தில் கிருஷ்ணர் சுபத்திரை காட்சிகள் உலகுக்கு அண்ணன் தங்க பாசத்தை உணர்த்துவதாகவே அமைஞ்சிருக்குது. இங்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடைபெறும் மாபெரும் உற்சவம் தான் இந்த ரதோற்சவம். இது உலக புகழ்பெற்றது. இந்த திருவிழா ஆடி மாதம் வளர்பிறை துதியை இன்னைக்கு ஆரம்பித்து திரையோதசி வரைக்கும் நடைபெறும். அந்த குறிப்பிட்ட தினத்தன்றைக்கு இறைவனை தரிசனம் செஞ்சால் மோட்ச பதவி கிடைப்பது கண்டிப்பான நடக்க ஒரு நிகழ்வு என்று நம்புகிறாங்க. மேலும் இந்த வாழ்க்கையில் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று நம்புறதுனால ரதோற்சவம் பூரியில் கொண்டாடுறதுக்கு பெருங்கூட்டமே கூட்டுறது. மனைவி உத்தரவுடன் ஊர்வலமாக போகாது. ஆணி பௌர்ணமி அன்று 3 தெய்வ உருவங்களுக்கும் ஸ்நான யாத்திரா விழா என்ற பெயரில் குளியல் திருவிழா நடக்கும். பிறகு 15 நாட்கள் மூவரும் ஓய்வெடுப்பாங்க. அந்த சமயம் விக்கிரகங்கள் படுத்த நிலையில் இருக்கும்.
பின் ஜெகநாதருக்கு ஜுரம் கண்டுறதுனால தனியான ஒரு இடத்துலேருந்து சிகிச்சை பெறுவார். அப்போது பகவான் மகாலட்சுமியுடன் தனித்திருப்பார். அதன் பின் தேவியின் உத்தரவுடன் தான் ரத யாத்திரைக்கே கிளம்புவார். பின் அந்தராகான்ற பெயரில் கடவுளர் உருவங்களுக்கு புதிய வர்ணம் பூசுகிறாங்க. இதன் மூலம் விக்கிரகங்கள் புது பொலிவுடன் ரொம்ப அழகாக காணப்படும். இப்படி கண்கள் தவிர உடல் முழுசும் வண்ணம் பூசுகிற விழா இந்த நேத்ரோத்சவான்னு அழைக்கிறாங்க. இந்த புதிய வண்ணத்துடன் பளபளக்கும் விக்கிரகங்கள் ரதத்தில் ஏற்றப்படும். முதலில் சுதர்சனம், பின்னர் பலராமர், பின்னர் ஜெகநாதர், சுபத்ரை. இந்த மூல விக்கிரகங்களே உலா போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாக எந்த ஆலயத்திலும் மூல விக்கிரகங்கள் வெளியே செல்லக்கூடாது. உச்ச விக்கிரகங்களே வீதி விழாக்கு செல்லும். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் மூல தேவதைகள் கர்ப்பகிரகத்தை விட்டு வெளியில் செல்லும் உற்சவம் நடக்குது. பூரி மகாராஜா தங்க விளக்குமாறால் ரதங்களை சுத்தம் செஞ்சு சந்தனம் பன்னீரெல்லாம் தெளித்த பின்னு 3 ரதங்களும் ஒன்று பின்னாடி ஒன்று அழகாக ஆடி ஆடி செல்லுது. ரொம்ப கண்கொள்ளா காட்சி. ஜெகநாதரோட ரதம் 45 அடி உயரம், 16 சக்கரங்கள் கொண்டு சிவப்பு மஞ்சள் துணியெல்லாம் போர்த்தப்பட்டிருக்கும். இதற்கு நந்தி கோஷ் என்று பேர். பலராமரோட பேர் தாளத்வஜா என்ற ரதம் 44 அடி உயரமும் 14 சக்கரங்களும் கொண்டு சிவப்பு பச்சை துணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குதும். சுபத்ராவோட தேர் 43 அடி 12 சக்கரங்களும் கொண்டு சிவப்பு கருப்பு துணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இதன் பெயர் பத்மத்வஜா. 4000 பேரால் இழுக்கப்படுற இந்த பிரம்மாண்டமான தேர் இவ்வாறு அமர்க்கலமாக அப்படி கம்பீரமாக அசைஞ்சாடி செல்லும்போது 3 ரதங்களும் 4000 மேற்பவர்களை தான் இழுத்து செல்லப்படும். குண்டிச்சா கோயிலை அது ரீச் ஆகும்போது அரைகுறையாக இறைவனின் உருவங்கள் அமைய காரணமாக இந்த குண்டிச்சா தேவியை சமாதானம் செய்யறதுக்கு 3 தெய்வங்களும் அவரது இருப்பிடத்துக்கு செல்கிறாங்க. அந்த 7 நாட்களும் அங்கே தங்கியிருக்கிற சமயம் ஜெகநாதர் கோயிலில் நடைபெறுவது மாதிரியே எல்லா முறைகளும் நடைபெறும். பின் 3 மூர்த்திகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆலயம் நோக்கி புறப்படுவாங்க. தகதகக்கும் தங்க உடை வரும் வழியில் ஜெகநாதர் அரசரின் அரண்மனைக்கு சென்று அங்கு மகாலட்சுமியுடன் மகிழ்ச்சியாக இருந்து பூரி திரும்புவார். இரவு முழுவதும் ரதத்தில் இருப்பார். ஏகாதசி அன்னைக்கு தங்க நிற உடை தங்க நகைகளுடன் மூர்த்திகள் தகதகன்று பிரகாசிப்பாங்க. அது மிக மிக சிறப்பான புண்ணியம் தரும் தரிசனம் என்பதால் மக்கள் ரதத்தை பிரதட்சணம் செஞ்சு விழுந்து வணங்குவாங்க. சில மணி நேரத்தில் ஆபரணங்கள் களையப்பட்டு ஆலயத்துக்கு செல்வார் ஜெகநாதர். பூமியிலே வைகுண்டம், இந்த ஆலயத்தில் மோட்ச வைகுண்டம் என்ற ஒரு பகுதி உள்ளது. அது பகவானுடைய சமாதி என்று அங்குள்ளவர்கள் வர்ணித்த போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது பற்றி விசாரித்த போது இங்குள்ள விக்கிரகங்கள் மரத்தினால் ஆனவை என்று சொல்லியிருக்கிறாங்க. சிறிது காலத்தில் அவை பழுதடைஞ்சு போய் அது மோசமான உடனே அப்படி பழுதான விக்கிரகங்களை சரி செய்கிறதுக்கு ஸ்ரீ அங்கப்பீடான்ற பேரில் அழைக்கிறாங்க. எந்த வருடம் ஆடி மாதத்தில் 2 அமாவாசைகள் வருமோ அந்த வருஷத்தில் ஜெகநாதரோட கட்டளைப்படி வேப்ப மரம் தேர்வு செஞ்சுப்பாங்க. அந்த மரத்தை தேர்வு செஞ்சு புதிய விக்கிரகங்களை விதிப்படி உருவாக்குறாங்க. பழுதான விக்கிரகங்களை இந்த மோட்ச வைகுண்டத்தில் புதைச்சி விடுறாங்க. மூடவுட்டாகும் மகாலட்சுமி 10 நாட்களாக சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு களைப்புட வரும் கணவரோட்ட மகாலட்சுமி கோபம் கொண்டு உள்ளே விட மறுப்பதன் அடையாளமாக தேவிதாசிகள்ங்கிறவங்க ஆலய கதையை மூடி விடுவாங்களாம். தன்னை விட்டு தன் புருஷன் அவரோட தங்கையுடன் ஊர் சுற்றி வந்தால் மனைவிக்கு கோபம் வராதான்னு அன்னை சற்று ஊடல் செய்ய பின் பகவான் லக்ஷ்மியை சமாதானம் செய்து பரிசுகள் தருவதாக கூற தேவி கோபம் நீங்கி உள்ளே வர அனுமதி தருவாளாம். ஜகத்துக்கே நாதனானாலும் கட்டிய மனைவியை தாஜா செய்யத்தான் வேண்டியுள்ளது. ரத யாத்திரா சமயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை நடந்த அந்த சம்பவம் இது. அதாவது நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்ல விரும்பும் மக்கள் ரத யாத்திரை சமயம் ரதத்தின் சக்கரங்களுக்கு அடியில் பாஞ்சி உயிரை மாற்றிக்கொள்ளும் வழக்கம் இதுதான். இதிலிருந்தே ஆங்கிலத்தில் ஜுகர்நாட் என்ற சொல்லு உருவாயிற்று என்று சொல்லுகிறார்கள். இதிலிருந்தே இந்த விழாவின் பழமையும் சிறப்பும் உணரப்படுகிறது.